கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அதே அதிகாரம் முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம புதிதான ஜீவனுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் அவருடைய சாயலிலே, அதாவது தெய்வீக சாயலிலே, அந்த விடுதலையின் சாயலிலே உருவாக்கி இருந்தார். அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளே சாத்தானவன் பாவத்தை கொண்டு அந்த மகிமையின் சாயலை குலைத்து போடுகிறான். பாவ மாம்ச சாயலை அவனுக்குள்ளே கொடுக்கிறான். மனிதன் இப்பொழுது அந்த மகிமையின் சாயலை இழந்து விடுகிறான். அதாவது அந்த தெய்வீக விடுதலையை, அந்த தெய்வீக வல்லமையை, தெய்வீக ஞானத்தை, தெய்வீக பலத்தை எல்லாவற்றையுமே இழந்து விடுகிறான். அவன் புதிதாக அந்த சத்ரு மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த பாவ மாம்ச சாயலை அவன் அடைகிறான். அந்த மரண சாயலை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படி இருந்த அந்த மனிதனை தேவன் அழித்து விடவில்லை. மாறாக என்ன செய்கிறார் என்றால், அவனுக்கு ஒரு தோல் உடைகளை உண்டு பண்ணி உடுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவன் இழந்த அந்த மகிமையை, அவன் இழந்த அந்த சாயலை, தெய்வீக சாயலை மறுபடியும் கர்த்தர் தரிப்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மூலமாக அவனுக்கு உடுத்துகிறார். அதற்காகத்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை போல அந்த பாவ மாம்ச சாயலிலே அவர் வருகிறார். அவர் நம்முடைய பாவங்களையும், நம்முடைய பலவீனங்களையும், நம்முடைய நோய்களையும், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் சுமந்து சிலுவையிலேயே அது எல்லாவற்றினின்றும் நமக்கு விடுதலை பெற்று கொடுத்து விட்டார். சிலுவையிலே அவர் மரித்த. ஆகவே தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று. எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் அந்த இழந்து போன அந்த மகிமையின் சாயலை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, அந்த விடுதலையின் சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் சிலுவையில நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவருடைய மரணத்திற்குள்ளாக, அதாவது அவரோடு கூட நாமும் அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்படி என்றால் அந்த பழைய மனுஷன், அதாவது சத்ருவானவன் நமக்குள்ளே புகுத்தின அந்த பழைய மனுஷன் என்கிற அந்த மரண சாயல் கிறிஸ்துவுடனே கூட அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு. அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நமக்கு எல்லா விடுதலையும் பெற்று தந்திருக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து நமக்குள்ளே உண்டான அந்த பழைய மனுஷன் என்கிற அந்த சாயல், நமக்குள்ளே சத்ருவானவன் கொண்டு நம்மை அழிக்க வேண்டும் என்று கொண்டு அந்த பழைய மனுஷன் என்கிற அந்த சாயலும் அதோடு கூட சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அப்படி என்றால் நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் மாறுறோம். அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எப்போ நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான். இனி அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நிச்சயமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதாவது நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யத்தக்கதாக நம்ம ஒரு மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக நம்ம மாறுகிறோம். அப்போ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். நம்ம அதை வாஞ்சிக்க வேண்டும். இங்கே பாருங்க, பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் முதல் உள்ள வசனங்களை நாம வாசிக்கும் போது பவுலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாஞ்சியை நாம பார்க்க முடியும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுத்திருப்பதற்கும்
தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எதற்காக நான் இயேசு கிறிஸ்துனால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக நாம் இயேசு கிறிஸ்துனால் பிடிக்கப்பட்டோம் என்றால் அவருடைய சாயலில் மாறுவதற்காக. அதாவது அந்த மரண சாயலில் இருந்த நம்மை அவருடைய ஜீவனை கொடுத்து, புதிதான ஜீவனை நமக்குள்ளே கொடுத்து அவருடைய சாயலில் அவர் மாற்றுவதற்காகத்தான் அவரால் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அந்த ஒரு சாயலை கர்த்தர் நமக்குள்ளாக தர விரும்புகிறார். இதைத்தான் பவுல் இங்கே வாஞ்சையா தொடர்கிறார். அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். என்ன வசனம் சொல்லுகிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையுமே அவர் குமாரனுடைய சாயலுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மை தான் அவர் ரட்சித்திருக்கிறார். நம்மை ஞானஸ்நானம் எடுக்க வைத்திருக்கிறார். அவரோடு கூட அவர் இணைத்திருக்கிறார் அந்த உயிர் தழுதலின் சாயலை. இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் அதை அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். மேலும் சொல்லுகிறார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்மை அழைத்த அழைப்பை குமாரனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாகும்படிக்கு தான். ஏன்னா அந்த சாயலை நம்ம பெற்றுக்கொண்டால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த சாயல் இல்லாமல் நம்மால் பிதாவுக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியாது. அதுதான் இந்த இடத்துல பந்தய பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரம அழைப்பின் பந்தய பொருள். ஸோ அதை பெற்றுக்கொள்ளும்படி நான் அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அதற்காக பவுல் செய்த காரியம் என்னன்னா, அந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அந்த பின்னானவைகள் முன்னானவைகள் என்பது என்ன என்றால், பின்னானவை என்று சொல்லும் போது சத்துரு நமக்கு கொடுத்தது. அதாவது ஆதியிலே ஆண்டவர் கொடுத்த சாயலை அவன் குலைத்து அவன் ஒரு சாயலை கொடுத்தான். அந்த பாவ சாயல், பாவ மாம்ச சாயல். அது அந்த மாம்சத்துக்கு அடுத்த கிரியைகள், மாம்சத்துக்கு அடுத்த பலவீனங்கள், மாம்சத்துக்கு அடுத்த அறியாமை, அந்த புத்தியினம், இந்த மாதிரி எல்லா காரியமே, அந்த பழைய மனுஷனுக்குரிய எல்லா காரியமுமே பின்னானவைகள் தான். அதை மறந்து முன்னானவைகளை நாடணும். முன்னானவை என்பது கிறிஸ்து நமக்கு கொடுத்தது. கிறிஸ்து சிலுவையில் நமக்கு எதை சம்பாதித்து கொடுத்திருக்கிற அந்த புதிய மனுஷன் என்கிற அடையாளம், புதிய ஜீவன், புதிய ஆவி உள்ளவர்களாய், புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலன், இது எல்லாமே கிறிஸ்து சிலுவையில் நமக்கு பெற்றுக் கொடுத்தது. அவைகளை நாம நாட வேண்டும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த சாயல், ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ, கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எதற்காக அவரால் நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை நாம் அடையும்படி நம்ம ஆசையாக தொடரணும். அதுக்காக நம்ம பின்னானவைகளை மறக்கணும், முன்னானவைகளை நாடணும். பாருங்க, யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்திலே, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அடுத்த வசனத்திலே, நான் சிறுமிப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இந்த இடத்துல யோசேப்புடைய பழைய மனுஷன், பழைய காரியங்கள், அதாவது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த காரியங்கள், அவனை நடத்தின விதங்கள், அவனை பேசின காரியங்கள், இவை எல்லாவற்றையும் மறக்கப்படினார், கர்த்தர் மறக்கப்படினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறான். இளையவனுக்கு கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிடுகிறான். அப்போ நம்ம பழைய மனுஷன் மறக்கப்படும் போது தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பழகி பெருக முடியும். அந்த பழைய மனுஷன் நம்மை விட்டு ஒளிந்து போகும்போது, அது மறக்கப்படும் போது தான் நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக, ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய பிரயாணத்தை தொடர முடியும். அப்படி யோசிப்பு இருந்ததுனால தான் அவனுடைய சகோதரர்களை அவன் மறுபடியும் பார்க்கும்போது அவனுக்குள்ளால் அந்த கசப்பு, வைராக்கியம், விரோதம் எதுவுமே இல்லை. அவன் சொல்லுகிறான், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல அனுப்பினார், உங்களுக்கு முன்னே ஆண்டவர் என்னை அனுப்பினார். அந்த முன்னானவைகள், கர்த்தர் அவனுக்காக வைத்த காரியங்களை அவன் அங்கே பார்க்கிறான். பின்னான காரியங்களை எல்லாத்தையுமே மறந்து போடுகிறான்.
இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பார்க்கும்போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ளதாக மாறும். பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்திலே பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பெலிஸ்தியர் சார்பாக கோலியாத் என்கிறவன் அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி நிற்கிறார். அவர்கள் சார்பாக நிற்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். இஸ்ரவேலுடைய ராஜா சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக கோலியாத் வைக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா, அதை 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதனுடைய கடைசி பகுதியில், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ராஜா இருக்கிறார், உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு என்னிடத்தில் அனுப்புங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், உங்கள் எல்லா சார்பாகவும் ஒருவனை தெரிந்தெடுத்து என்னிடத்தில் விடுங்கள், அவன் எங்களை ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரர் அடிமையாக இருப்போம், இல்லை ஜெயிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எங்களுக்கு சேவகர்களா அடிமைகளா வேலைக்காரர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஒருவனை தெரிந்து கொண்டு அந்த ஒருவனும் தோற்று போய்விட்டால் அந்த மொத்த ஜனங்களையும் மொத்த கூட்டமும் எனக்கு அடிமையாக இருக்கணும், எனக்கு வேலைக்காரராக இருக்கணும் அப்படின்ட்டு பெலிஸ்தியன் அங்கே சொல்லுகிறான். இப்படித்தான் நம்மையும் கூட ஆண்டவர் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நம்ம ஒருவரை கொண்டு கர்த்தர் சத்ருனுடைய ஒரு பெரிய சேனை விழத்தள்ள முடியும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிக்கவும் முடியும். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்மை சார்ந்த ஒரு பெரிய கூட்ட ஜனமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆளை கொண்டே பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரால் முடியும். இந்த இடத்துல கோலியாத்துடைய டார்கெட் அதுதான், நீங்கள் ஒருவனை தெரிந்து கொண்டு அனுப்புங்கள் என்று. ஆனால் அங்கே பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே ஆண்டவருடைய ஜனங்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா, பல அதிபதிகள் சேனாபதிகள் இருக்கிறார்கள், 1000 பேர்களுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லாருமே புற தோற்றத்திலே பராக்கிரமசாலிகளை போன்றவர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். ஆனால் இவனுக்கு முன்பாக வரக்கூடிய தைரியம் உள்ள ஒரு நபருமே இல்லை. யாருக்குமே அந்த தைரியம் இல்லாது இருந்தது. இவனை பார்த்து எல்லாரும் பயந்து அவருடைய முகத்துக்கு விலகி ஓடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே எல்லாமே இருக்கு, சவுல் கிட்ட பட்டயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த கோலியாத்துக்கு முன்னே நிற்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இல்லை. அவர்கள் மத்தியில் தாவீத் நிற்கிறான். தாவீத் எப்படி ஜெயித்தால் நம்ம பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 42 முதல் 44 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியம் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்படி தாவீதுடைய புற தோற்றத்தையும் வெளிப்படையான காரியங்களையும் கோலியாத் பார்க்கும்போது அவனுக்கு உள்ளாக ஒரு சாயல் இருந்ததை அவன் பார்க்க தவறிவிட்டான். வெளிப்படையாக அந்த கோலியாத் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சாயல் இருக்கிறது. அதே போலதான் நாமும் வெளிப்படையாய் பாவ மாம்ச சாயலை உடையவர்கள் தான். ஆனால் இந்த மண் பாண்டத்துக்குள்ளே அவருடைய பொக்கிஷத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை சத்ருவானவன் பார்க்க தவறுகிறான். அதை நாமும் அநேக நேரத்தில் அதை மிஸ் பண்ணுறோம், அதை விடுறோம். அதனால தான் சத்ருக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியலை. இந்த இடத்துல சவுலால் ஏன் நிற்க முடியலைன்னா அவனும் அதை பார்க்க தவறி விட்டான். அவன் என்னன்னா சத்ருவே பெருசாக பார்க்குறான், பிரச்சனையை அவன் பெருசாக பார்க்குறான். ஆனால் நான் தாவீது அப்படி இல்லை. அவனுக்கு உள்ளாக இருந்த அவனோடு இணைக்கப்பட்டிருந்த அவன் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் பார்த்ததுனால அவனுக்குள்ள அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு தைரியம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்தையும் அவர் ஒப்பு கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவன் நிற்கிறான். கோலியாத்தை சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை கீழே விழ தள்ளுகிறான். கோலியாத்திடம் இருந்து அந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போடுகிறான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சத்ரு அநேக ஆயுதங்களை நமக்கு விரோதமாக உருவாக்கலாம். ஆனால் அவன் உருவாக்குறதை நம்ம பெருசா பார்த்தோம்னா அவன் கொடுத்த அந்த சாயலை நம்ம இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம். நம்ம கர்த்தரை அவர் கொடுத்ததை நம்ம பெருசா பார்த்தோம்னா கர்த்தருடைய சாயலை மாற்றப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறவர்களாக இருப்போம். இப்படித்தான் ஏனோக்கு கூட தன்னுடைய வாழ்க்கையில மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நாள் இல்லாமலே போயிட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம இந்த துணிச்சல் உள்ளவர்களாய் அவருடைய சாயலை மறுரூபமாக்கப்படுகிறவர்கள் மாற முடியும் என்றால்
ஏனோக்கு குறித்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாம போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு சஞ்சரிக்க அனுதினமும் தேவனோடு உள்ள அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துல அப்படி இருக்கும் போது அனுதினமும் அந்த ஒரு மறுரூபமாக்கப்படுத்தல், எப்போ அந்த முழுமையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள உண்டாகுதோ அப்பதான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துல என்டர் ஆகக்கூடிய தகுதி உள்ளவர்களாக, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்படுகிறோம். அப்படி ஒரு நிலைமை இந்த ஏனோக்குக்கு உண்டான போது அவன் காணப்படாம போனான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பிரியமானவர்களை, இந்த ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுகிற நாம அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அவருடைய சாயல்ல நாம மாறினா மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளோ பாடுபட்டு அவர் சிலுவையில் அறையுண்டு எவ்வளோ பெரிய ஜெயத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நம்மை ஜீவனற்றவர்களாக அல்ல, புதிய ஜீவன் உள்ளவர்களாக, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு மறு வாழ்க்கை உடையவர்களாக நம்ம வாழும் படிக்கும் அந்த நித்திய ஜீவனை, அவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளும் படிக்கும், முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற வசனம் சொல்லுகிறது மாதிரி கடைசி வரைக்கும் அதில் நம்ம அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாக இருக்கும் படிக்கும் நம்ம அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் எப்போதும் இணைந்திருப்போம். அவர் இணைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து நான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, எசப்பா, இந்த நல்ல நாளிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, உங்கள் பெரிய கிருபைக்காக நன்றி தகப்பனே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீங்க. உங்கள் தயவுள்ள கரம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்பா, இந்த ஒரு நல்ல தினத்திலே அப்பா, ஈஸ்டர் தினத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உங்கள் பாதத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய சாயலை எங்களை நீங்கள் இணைத்திருக்கீங்கப்பா. அதை உணர்ந்தவர்களாக அப்பா அனுதினமும் தகப்பனே அந்த புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொண்டவர்களாக, நீங்கள் எங்களுக்கு சம்பாதித்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த சாயலை நாங்கள் சுமந்தவர்களாக வாழ, மறுரூபமாக்கப்பட்டவர்களாக வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. உம்மால நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அந்த பந்தய பொருளை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு அப்பா அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையா நாங்கள் தொடர, அந்த பின்னானவைகளை நாங்கள் மறந்து முன்னானவைகளை நாட, அந்த முன்னான காரியம் ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த காரியங்களை நாட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்களை பின்னாக தள்ளும்படி சாத்தான் உருவாக்குற எந்த ஆயுதமும் எங்களுடைய வாழ்க்கையில வாய்க்காதபடி செய்வதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சாயலை முழுமையாக பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக மாற்றுவீராக. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.